பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நீங்க இதே மாதிரி தொடர்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது போன்ற திரும்ப திரும்ப செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறத நாங்க மறுபரிசீலனை செய்ய போறோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளிப்படையாக விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு பத்திரிகை செய்தியும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம கட்சி சார்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். கடந்த 60 நாட்களில் விஜய் ஆட்சி எப்படி பல தவறுகளை செய்திருக்கிறது, எந்தெந்த இடத்தில் இந்த தவறுகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக துல்லியமாக சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையிலும் அவருடைய பேட்டியிலும் வெளியாயிருக்கு. ஏன் எதற்காக விஜய்க்கு ஆதரவு கொடுத்த இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு முக்கியமான அறிக்கையை இப்போது கொடுத்திருக்கிறார்கள். வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்த 4 எம்எல்ஏ ஆதரவு தான். அது இல்லாமல் விசிக்காக கொடுத்த 2 எம்எல்ஏவினுடைய ஆதரவு. இந்த 6 சீட்டு இல்லை அப்படின்னா விஜய் சிஎம் ஆயிருக்க முடியாது. மக்கள் அவரை பெரும்பான்மையாக ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் தேர்தல் ரிசல்ட்டு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் அவர்கள் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கே போய் எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியை கொடுப்பேன், நான் பாஜக அதே போல் இந்த கவர்னர் இவங்களுக்கெல்லாம் எதிராக இருப்பேன், நான் அவங்களுக்கு ஆதரவாக போயிட மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி மன்றாடி அந்த ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆனார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த 50-60 நாட்களாக தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள், குறிப்பாக காவல்துறை அத்துமீறல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக காவல் மரணத்தில் இருந்து, தொழிலாளர்கள் போராட்டத்தில் இருந்து பல விஷயங்களில் காவல்துறை அட்ராசிட்டி பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் குறிப்பாக சண்முகம் அவர்கள் வாயை திறந்து பெருசாக எதுவும் பேசாமல் தாவேக்காவை ஆதரிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லை, அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துட்டார். ஏன் அப்படின்னா, டெல்லியில் நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்களை காவல்துறை மிக மோசமாக அடித்து நொறுக்கினாங்க. அந்த மாணவர்களுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிச்சிருக்கு. ஏன் அந்த மாணவர்கள் அடிச்சிங்க? நீட் அப்படிங்கக்கூடிய ஒரு கொடிய பரீட்சையை எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்களை நீங்கள் ஏன் இந்தளவு காயப்படுத்துறீங்க? தர்மேந்திர பிரதான பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. இது எல்லாத்தையும் தாண்டி நீட்டு பரீட்சையே வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்தான விவாதங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி போராடக்கூடிய மாணவர்களை நீங்க எதுக்காக தாக்குனீங்க அப்படின்னு டெல்லி மோடி அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை 2ஆக பார்க்கணும். ஒன்று நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறது, இன்னொன்று இந்த நீட்டில் நடந்த முறைகேடுக்காக டெல்லியில் போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை தாக்குனதுக்கு எதிராக கண்டனமாகவும் போராட்டம் நடக்குது. இதுதான் அந்த போராட்டத்தினுடைய 2 விதமான நோக்கம். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, டெல்லியில் மாணவர்களை தாக்கிய இந்த பாஜக அரசை எதிர்த்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடினா அவங்களை எதுக்காக விஜய் அவர்கள் ஒடுக்கிறார்? தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்துராத ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு சண்முகம் அவர்கள் அவருடைய அறிக்கையிலேயே ரொம்ப தெளிவாக சொல்றார். அந்த அறிக்கையில் ஒரு பக்கம் அறிக்கை, அதில் 3வது பத்தியை படித்தாலே நமக்கு புரியும். இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் வகுப்பை புறக்கணிப்பு செய்து போராடியுள்ளனர். காவல்துறை சென்னையில் திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர் மற்றும் கோவை, மதுரை, கடலூர், தஞ்சை உள்ளிட்ட பல நகரங்களில் கல்வி வளாகத்திற்குள் புகுந்து கைது செய்துள்ளது. இதுவரை நடந்திராத செயல். தமிழ்நாட்டு வரலாறுல இந்திய எதிர்ப்புக்காக போராடி இருக்கோம், ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்காக போராடி இருக்கோம், மீத்தேன் எதிர்ப்புக்காக போராடி இருக்கிறோம். பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் மாணவர்களை அடித்து இழுத்துட்டு உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த காவல்துறையும் மிரட்டுறது கிடையாது. குறிப்பாக பேட்சே இல்லாமல் எந்த ஸ்டேஷன்லேருந்து வர்றன்னே காமிச்சிக்காம பேரை மறைச்சிக்கிட்டு வரக்கூடிய காவல்துறைங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஏதோ இது தெரியாதனமாக ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு, இல்லை ஒரு எஸ்ஐ போயிட்டாரு, பிசி போயிட்டாருங்கிற கதையெல்லாம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும், சென்னையில் பல இடங்கள் அவர் மென்ஷன் பண்ணி காமிக்கிறார். திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இன்னும் பல இடத்துல காவல்துறை போயிருக்கிறாங்க. இது இல்லாமல் கோவை, மதுரை பல மாநகரங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்குள்ள பூந்து மாணவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு அவர் சொல்கிறது, இது மிக மோசமான அத்துமீறலாகும். காவல்துறை கல்லூரி வளாகத்துக்குள் சென்று மாணவர்களை கைது செய்த எந்த முகாந்திரமும் இல்லை. இது போன்ற ஜனநாயக விரோத அத்துமீறல்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஜனநாயக விரோத அத்துமீறல்கள். இன்னைக்கு ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பைத்தியங்கள் மாதிரி தேட்டரில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்கள்லாம் செக்ரட்டரியேட்டுக்கே போகாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸு முதல்ல நம்ம மாப்பிள்ளை பர்வேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாரு.
அதாவது நம்ம விஜயபாஸ்கர் பாஸ்கர் சொன்னால் மாப்பிள்ளை பர்வேஸ் வந்து வீடியோ போட்ட உடனே என்னப்பா இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு, காலையில் எந்திரிச்ச உடனே தேட்டரில் இவர் நியூஸாக மாறிட்டாருன்னு ஒவ்வொரு மினிஸ்டரும் தனித்தனியாக அந்தந்த ஊரில் போய் தேட்டரில் உட்காந்து ஒரே கண்ணீர் மல்க அழுக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாலைகள் போடுறது, பேனர்கள் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வந்து கார்களையும் ஜீப்புகளையும் நிறுத்தி அதில் மேலே பேனரை வச்சுக்கிட்டு ஆட்டம். செங்கோட்டையனுக்கு மாலை போடுறங்கிற பேரில் ஒரு பெரிய கிரெயினை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு 2 மணி நேரமாக பஸ்ஸும் போகாமல் போக்குவரத்தும் போகாமல் இடையூறு பண்ணி ரோட்டில் ரகலை. இது ஒரு இடத்துல நடக்கல, பல இடங்களில் நான் அங்கே மாலை போட போகிறேன், இங்கே பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு பெரிய அட்ராசிட்டி பண்ணி மக்களுக்கு இடையூறை விளைவித்த இந்த கும்பலை காவல்துறை கேள்வியே கேட்கல. ஆனால் மாணவர்கள் கல்லூரிக்குள்ள போராடினது, மாணவர்கள் குறிப்பிட்ட போராட்ட இடத்துல உட்கார்ந்து போராடினது எல்லாமே பொதுமக்களுக்கு இடையூறு அப்படின்னு சொல்லி கைது பண்றாங்க. அதை ராஜ்மோகன் வேறு சொல்றாரு, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேட்டரில் பைத்தியங்கள் சுத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மொத்த பைத்தியங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது எல்லாம் உட்காந்து நடு ரோட்டில் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை கேட்க வக்கில்ல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வந்து இல்லை நீட்டில் போராடுறவன் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கான், டெல்லியில் மோடி அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மாணவர் போராடிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் பாஜகவை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? கொள்கை எதிரின்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கொள்கை எதிரிக்கு எதிராக காங்கிரஸும் போராடுது, கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க, விசிக போராடுறது, எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? இது ஏதோ முதல் முறை கிடையாது, ஏற்கனவே தொழிலாளர்கள் போராடி இருக்கிறாங்க. இது இல்லாமல் காவல்துறை சிறைக்குள்ளே வச்சு அடித்து கொண்டிருக்கிறாங்க, சிறையில் விசாரிக்கணும் கூட்டு போய் அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கு மக்கள் இறங்கி ரோட்டில் போராடும் போது அந்த மக்களை சட்டையை பிடிச்சி தரதான்னு இழுத்து கொண்டு தூக்கி போட்டுருக்கிறீங்க. வீடுகளை குண்டுக்கட்டாக வந்து இடிச்சிங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 இடத்துல வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. ஏழை எளிய தலித் மக்கள், பாட்டாளி மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அந்த மக்களை சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. குழாய்கள் பதிக்கிறாங்க. குழாய் பதிக்கிற இடத்துல கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பக்கம் மக்கள் போராடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் காவல்துறை அட்ராசிட்டி பண்ணுது. இது மாதிரி காவல்துறையினுடைய அட்ராசிட்டியை எதிர்த்து பொதுமக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் இன்னைக்கு வந்து சண்முகம் ஒரு வகையில் வந்து தெளிவாக சொல்ல வர்றாரு. போராடும் உரிமையை நசுக்குகின்ற தமிழ்நாடு காவல்துறையின் செயல்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற மாநில முதலமைச்சர் ஜனநாயக உரிமைகள் சார்ந்த போராட்ட நடவடிக்கைகளை ஒடுக்க நினைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டும். என்னால் ஜனநாயகன் படத்துக்கு வந்தவனையே கட்டுப்படுத்த முடியல, எப்படி சார் ஜனநாயகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறார். தர்முகம் திரு கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் வெளிப்படையாக சொல்கிறார், காவல்துறைக்கு தலைவர் யார்? நீங்கள் தானே. அட்ராசிட்டி பண்ணுறாங்க, அத்துமீறாங்க, கட்டுப்படுத்துவீங்களா மாட்டீங்களான்னு வெளிப்படையாக கேட்குறாரு. கட்டுப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், கட்டுப்படுத்தலை அப்படின்னா நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம், அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம். நாங்கள் ஒன்றும் அமைச்சரவையில் வந்து உட்காந்து அமைச்சராலாம் அலங்கரிக்கல அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றது. நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நேற்று சு வெங்கடேசன் ஒரு ட்விட்டு போட்டார். அவர் விஜயோட கொஞ்சம் நல்ல பழக்கமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தப்போ விஜய் கொடுத்த ரியாக்ஷனும் அது சு வெங்கடேசன் கொடுத்த ரியாக்ஷனையும் பொருத்தி பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். அவர் நேற்று போட்டிருக்காரு, காவல்துறை கண்டிக்கத்தக்கது, காவல்துறை அத்துமீறுகிறது. காவல்துறை அத்துமீறுது, காவல்துறையினுடைய அமைச்சர் யாருப்பா? முதலமைச்சர் தானே, விஜய் தானே, அவரை கண்டித்து பேசுங்க. ஏன் நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? தலைநகரில் நடக்கக்கூடிய போராட்டத்தின் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு விஜய் போகிறாரு. தலைநகர் எந்த தலைநகர்? தமிழ்நாடு தலைநகரா இல்லை டெல்லி தலைநகரா? ரெண்டுலேயும் தானே அட்ராசிட்டி பண்ணுது, ரெண்டுலேயும் தானே போலீஸ். அங்கேயும் போலீஸ் இருக்குது, இங்கேயும் போலீஸ் இருக்குது. அங்கேயும் போலீஸ் பேட்ச் இல்லாமல் இருக்குது, இங்கேயும் போலீஸ் பேட்ச் இல்லாமல் இருக்குது. அங்கேயும் மாணவர்களை போட்டு அடித்து கைது பண்ணுது, இங்கேயும் மாணவர்களை போட்டு அடித்து கைது பண்ணி மிரட்டுது. இப்போ 2 தலைநகரமே இன்றைக்கி ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுதான் ரொம்ப தெளிவாக சண்முகம் அவர்கள் பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசும் சரி டெல்லி அரசும் சரி ரெண்டும் ஒரே போக்கு அப்படிங்கிறாரு. அப்போ மோடியும் விஜயும் ஒன்று தான் அப்படின்னு சண்முகம் இன்னைக்கு வெளிப்படையாக வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார். அவர் எவ்வளோ நாளாக இந்த அரசாங்கத்தை வந்து பூசி மொழிவி என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. இன்னைக்கு போராடுறதெல்லாம் அவங்க அமைப்பு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு. மாணவர் எல்லாம் ஜென்சிக்கல் இளைஞர்கள் தான், எல்லாருமே பிலோ 25-30 தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கட்சி தலைவரை பார்த்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்களை கொடூரமாக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் கட்சி தலைவராகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கிற பயத்தில் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போதான் நீங்களே வாய் திறந்துருக்கீங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் ஜனநாயக ரீதியில் அறப்போராட்டங்களை நடத்தும் போது உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும். ஏன் ஒதுக்கி தரல? மெரினா பீச்சை ஏன் பூட்டினீங்க? சண்முகம் கேட்குறாருப்பா, அவர் தான் கேட்குறாரு. மாணவர் போராட்டம்னா லட்சக்கணக்கில் வருவான். சென்னையில் லட்சக்கணக்கில் மாணவர்கள் குவியக்கூடிய ஒரே இடம் மெரினா தான்.
கடந்த காலங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தோம். எதுக்கு 20,000 போலீஸ் கொண்டு வந்து அங்கே நிறுத்த வச்சு நாலா பக்கம் கம்பி கிம்பி எல்லாம் போட்டு பொதுமக்கள் கூட போக முடியாமல் பீச்சை பூட்டி வச்ச முதல் அமைச்சர் இவராக தான் இருக்கும். பீச்சை பூட்டிட்டார். மாணவர் உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பீச்சை மூடுறாங்க. அங்கே எப்படி வந்து டெல்லியில் முக்கியமான சில ஜந்தர் மந்தர் பகுதிகளை வந்து எப்படியாவது மூடணும், காவல்துறை போட்டு பேரிகார்டு போட்டு நெருக்கணும், எல்லா வேலையும் பண்ணி மாணவர்கள் பேரிகார்டெலாம் தூக்கி எரிஞ்சுட்டுள்ள போயிட்டான். இந்த பேரிகார்டும் நாளைக்கு இந்த மாணவர்களால் தூக்கி எறியப்படும். போராட்டம் முத்திருச்சு அப்படின்னா, நீட்டுக்கு எதிரான போராட்டம் அதிகரித்தது, மாணவர்களுடைய ஆதரவு பெருகுச்சு அப்படின்னா, மெரினா பீச்சில் நீங்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய பேரிகார்டு எதுக்கு அப்படின்னு மாணவர் கேள்வி கேட்பான். அதனுடைய ஒரு குறியீடு தான் சண்முகம் அவர்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. எங்கே போராட்டத்துக்கான இடத்த ஒதுக்கவே இல்லை, ஒதுக்குற இடத்த எல்லாத்தையும் நீங்கள் மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரும் தாவேக அரசு நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களின் ஜனநாயக குரல்களை நெரிப்பது பாஜகவின் கல்வி கொள்கைக்கு துணை போவதே. ரொம்ப அவரே சொல்லிட்டார். நீட்டு எதிர்ப்பு நீங்கள் அனிதா வீட்டுக்கு போய் உட்காந்து அழுதிங்க, என் தங்கச்சி செத்ததை விட ரொம்ப துக்கமாக இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் தங்கச்சிகள் இறந்து போகிறத நம்ம தடுக்கவே முடியல. பல பேர் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க, எதையாவது நின்று இறந்து போகிறாங்க. ஏன்னா இந்த நீட் பரீட்சை அவங்கள வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு கொண்டு நகர்த்திக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க தமிழ்நாடு ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுது, பேன் நீட்டே தடை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. வாய் திறக்கலனா கூட பரவாயில்ல மிஸ்டர் விஜய், நீங்கள் டெல்லிக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை எப்படி பாஜக வந்து ஒடுக்குதோ அதே போல் நீங்கள் ஒடுக்குறீங்க. அவங்களுடைய கல்விக் கொள்கைக்கு நீங்கள் துணை போகிறீங்களே, அப்போ அவங்க ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறாங்க, அதை அப்படியே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க அர்த்தம். இதில் குறிப்பாக எனவே தமிழ்நாடு காவல்துறையின் சட்டவிரோத அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட், தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறது. சண்முகம் மாநில செயலாளர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்கிறார். இன்னொரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்காரு, அது பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் பாஜக அரசின் மீது தமிழ்நாட்டில் ஒரு அதிருப்தி வந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டு மாணவர்கள் பாஜகவுக்கு எதிராக போராடிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருக்கார். ஒரு பக்கம் அவருக்கு எதிராக ட்விட்டு போட்டாலோ பேசினாலோ அந்த மாணவர்களை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாரு. இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. திரு ரமேஷ் அவர்களுக்கு எதிராக ட்விட்டு போட்டார், ரமேஷ் அவர்களை விமர்சிச்சிட்டார் அப்படின்னு சில இளைஞர்கள் மேலே வழக்கெல்லாம் போட்டு கைது பண்ணாங்க. அமைச்சரை விமர்சிக்கிறது இல்லை அமைச்சரை கேள்வி கேட்குறது ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பானது இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுதான் நாமளும் கேட்குறோம். நீங்கள் ஒரு ஆளும் அரசு, மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் படித்து ஒரு ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் பண்ண மாதிரி முதலமைச்சருக்கு பரீட்சையெல்லாம் எழுதியெல்லாம் பாஸ் பண்ணல. மக்கள் போட்ட ஓட்டில் நீங்கள் முதலமைச்சர். மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, உங்களை கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் மக்கள் மேலே, இளைஞர்கள் மேலே வழக்கு போட்டு பேசக்கூடாதுன்னு மிரட்டுற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? குறிப்பாக டெல்லி பாஜக அரசை கேள்வி கேட்பதற்காக நடு ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை கைது பண்ண வேண்டிய, ஒடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஏன் வந்தது? எதற்கு வந்தது? மோடியை நீங்கள் ஏன் காப்பாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு மையமான கேள்வி. கண்டிப்பாக இந்த போக்கு தொடரும் போது கம்யூனிஸ்ட் கட்சி விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை திரும்பி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது.